வணக்கம். கடந்த சில தினங்களாக ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு புகைப்படம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. எதன் வழியாக வைரல் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய சமூக ஊடகங்களின் வழியாக அந்த புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு. ராகுல் காந்தியினுடைய புகைப்படம் வைரல் ஆகுதுன்னு புது விஷயம் இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கு அவர் பிடிக்கும், இந்திய மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது இயல்பாகவே வைரல் ஆகும். ஆனால் இந்த புகைப்படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தார் என்று சொல்லக்கூடிய ஹரியானாவை சார்ந்த ஒரு யூடியூபர் இருக்காங்க இல்லையா, ஜோதி மல்கோத்ரா. இந்த ஜோதி மல்கோத்ராவும் ராகுல் காந்தியும் பக்கத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். இதுதான் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு 2-3 நாளாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது கீழே ஆர்எஸ்எஸ்காரன் பூரா வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி கூட கூட்டிருக்கிறாங்க, ராகுல் காந்தியோடு சேர்ந்துருக்கிறாங்க. ராகுல் காந்தி இந்திய தேசத்திற்கு எதிராக சிந்திப்பவர்களுடன் தான் அவர் வந்து நெருக்கமாக இருக்கிறாரு. இதோ பாருங்க புகைப்படம், இதை விட இனி பெரிய ஆதாரங்கள் இனி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. இப்போ என்னென்னா, இது தொடர்பாக காவல்துறை வந்து விசாரணையில் இறங்குறாங்க. உண்மையிலேயே ஜோதி மல்கோத்ரா என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூபர், பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த அந்த யூடியூபர் ராகுல் காந்தி கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்களா அப்படின்னு பிறகு தான் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இல்லை, அப்படி கிடையாது. ராகுல் காந்தியுடன் நிற்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெயர் என்பது அதிதி சிங். இவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைபரேலி தொகுதியை சார்ந்தவங்க. அங்கே ராகுல் காந்தி செல்லும்போது காங்கிரஸில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. இப்போது இந்த அதிதி சிங் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த ஃபோட்டோவை எடுத்து அவருடைய முகத்தை மாற்றிட்டு அந்த இடத்துல இந்த ஜோதி மல்கோத்ரா என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தை சார்ந்த நபருடைய புகைப்படத்தை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். எனக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். அமித்ஷா சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக வைரலாக்கிடுவோம். அதனுடைய பொருள் என்னென்னா, நல்லவனை நாங்கள் ஒரே நொடியில் கெட்டவனாக்கிட முடியும், ரொம்ப ரொம்ப பெரிய கெட்டவனை ஒரே நொடியில் நாங்கள் நல்லவனாக்கிட முடியும் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். அப்படி சொன்னார் அமித்ஷா. இன்றைக்கு இந்த பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பிறகு, ஆப்ரேஷன் சிந்தூர், அதற்கெல்லாம் பிறகு மோடியினுடைய விஸ்வகுரு அப்படிங்கிறது டோட்டலாக டேமேஜ் ஆகி போச்சு. அமித்ஷா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இவர்கள் கைகளில் இந்தியா இருப்பதே வந்து எப்படி அப்படின்னு எல்லாருமே பதட்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு வலிமையான இராணுவம் இருக்கிறது, ஆனால் திறமை இல்லாத பிரதமர் இருக்கிறார் அப்படின்னு சஞ்சய் ராவத் சொன்னது இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கு மலை போல் வளர்ந்து வருகிறது. அப்போ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி என்ன எப்படியாவது ஏதாவது பண்ணணும். அப்போ அவருக்கு எதிராக ஒரு சதியை திட்டமிட்டு சங்க பரிவாரங்கள் செஞ்சுருக்காங்க. சரி, இது எங்கே இருந்து வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, அது சங்க பரிவாரங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது காவல்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நீங்கள் அவரை எம்பி பதவியிலிருந்து தூக்குவதற்கு முயற்சி செய்தீர்கள், ஆனால் அவர் திரும்ப வந்தார். அவர் தங்கியிருந்த வீடு, அவருக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டிலிருந்து அவரை நீங்கள் வெளியேற்றினீர்கள், ஆனால் திரும்ப அவர் வந்தார். வந்தது எதுக்கு? வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக வந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார், 100 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறச் செய்துவிட்டு வந்தார். அதை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், இந்த ஜோதி மல்கோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? பாஜக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவர். யாராவது மறுக்க முடியுமா? அங்கே இருந்து இந்த மாதிரியான பாகிஸ்தானுக்கான உளவு வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா, அதை அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் ஏன் கண்டுபிடிக்க முடியல? எத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஒரு ட்ராவல் யூடியூப் ஒன்று வச்சுருக்கிறாரு. அதில் பாகிஸ்தானை வந்து பெரிய அளவில் புகழ்த்தியும் 2 முறை பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் விற்றிருக்கிறார். அப்படின்னா இதை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால், மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அமித்ஷா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஹரியானா மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதெல்லாம் கேள்வி வைக்கணும் இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் எதுவுமே பதில் இல்லை. ஏன்னா பெஹல்காம் பயங்கரவாதிகளே இன்னும் வந்து ஏன் பிடிக்கல அப்படிங்கிற கேள்விக்கு மோடி எஸ்கேப் ஆகிட்டாருக்கு, நமக்கு தெரியுது இல்லையா? ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு, இதுக்கு மோடி எஸ்கேப் ஆகிட்டாருக்கு. எல்லாம் எஸ்கேப்பிசம் தான், எல்லாம் ஓடுறது தான். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உடைந்து போய் இருக்கக்கூடிய பிம்பத்தை
இப்போ ராகுலை அவமதிப்பதன் மூலமாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க செல்வாக்கை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்கப் போவதில்லை. ராகுல் காந்தி அவர்களின் மீது நீங்கள் தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதிகளையும் அவர் முறியடித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை. ஒரு காலத்தில் நீங்கள் பப்பு என்று அவரை இழிவுபடுத்தினீர்கள். ஞாபகம் இருக்குது. இந்திய மக்கள் அதை மறந்து போக மாட்டார்கள். பப்பு என்று சொன்னார்கள். இன்னொன்று, அமித்ஷா ஓவரா 2014 ஒரு பயங்கரமாக வீரவசனம் பேசுகிறதுல அவர் பெரிய கில்லாடி. என்ன சொன்னார்? காங்கிரஸ் முக்து பாரத். ஆமாம், பாதி காங்கிரஸ்காரனை வச்சு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க பாஜகக்காரன். பாஜக கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களில் பாதி பேர் யார்? காங்கிரஸ் கட்சிக்காரன். பாஜக கிட்ட இருக்கிற முதலமைச்சரில் பாதி பேர் யார்? காங்கிரஸ்காரன். பாஜக கிட்ட இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களில் பாதி பேர் யார்? காங்கிரஸ்காரன். இவங்களெல்லாம் எப்படி கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க சொல்லவா? அதுவும் இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்படியெல்லாம் ஆட்சி நடத்தவனும் பெரிய விஷயம் இல்லை. இந்திரா காந்தி ஆட்சி நடத்தினார், ஜவஹர்லால் நேரு ஆட்சி நடத்தினார், விபி சிங் இங்கே ஆட்சி நடத்தினார். அவங்கெல்லாம் எப்படி ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னு மோடிக்கு தெரியுமா? அமித்ஷாவுக்கு தெரியுமா? அப்போ உங்களுக்கு என்னென்னா பயம்? நிரந்தரமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிராளி, ஒரு எதிரி விஸ்வரூபமாக உருவெடுத்து வர்றாரு. அவரை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறீங்க. ஏதோ இப்போ கூட 140 கோடி ரூபா ஊழல் நேஷ்னல் ஹெரால்டில் அவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? இதெல்லாம் நம்ப போகிறதில்ல. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போமேனு பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மோடியும் அமித்ஷாவும் ஏதாவது இப்போ போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்யுங்க. ராகுலை நீங்கள் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அவர் தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி, ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம், அது முழுமையாக இந்தியாவிலிருந்து அகற்றும் வரை அந்த மனிதர் மக்களுக்காக போராடி கொண்டே இருப்பார். அவர் சொல்கிறார் இல்லையா பார்லிமெண்ட்டில், என்ன சொல்கிறாரு? சாதிவாரி கணக்கெடுப்பை நான் மோடியை வைத்து அமித்ஷாவை வைத்து நடத்தி காட்டுவேன், இது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? மோடியும் அமித்ஷாவும் சரண்டர் ஆனாங்களா இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு போகிற இடம் பூரா நடந்தார் இல்லையா? இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சாஷ்டாங்கமாக மோடி வந்து விழுந்ததை பார்த்தோமா இல்லையா? ராகுல் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறார். சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய தோல்வினா சாதாரணமானது இல்லை. இன்னும் ஒரு 500 வருடங்களுக்கு பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் வர முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த பதட்டத்தில் தான் ராகுலின் மீது இப்படிப்பட்ட சேற்றை வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். ராகுலை முடக்குவதற்கான சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்திய மக்கள் உடைத்து சுக்கு நூறாக ஆர்எஸ்எஸ்ஸின் கையில் கொடுத்திருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.